நம்ம மூலமாக சமுதாயத்துக்கே பிரயோஜனம் உண்டாகணும். நம்முடைய அறிவும் ஞானமும் விவேகமும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய வேலையும் நம்முடைய திறமையும் நம்முடைய ஆற்றலும் சிறந்ததாக இருக்க வேண்டும். சிறந்ததாக இருக்கும்போது இந்த ஜாதி இனம் மதம் எல்லாத்தையும் கடந்த விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாரும். டீச்சரை கூட எடுத்துங்க, பையனுக்கு கணக்கு சரியாக வரல, ஒரு வாத்தியார் இருக்கிறார் கணக்கு வாத்தியார், அவர் சொல்லி தந்தா பசங்க எல்லாம் 90 மார்க் 100 மார்க் வாங்குறான். இவர் சொல்லி தந்தா ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக சொல்லித்தரார். அவர் எந்த ஜாதி நான் கேட்க போகிறீங்க? அவர் என்ன கிறிஸ்தவரா கேட்க போகிறீங்களா? கிடையாது. அந்த கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன்னு யாராவது சொல்ல போகிறாங்களா? இந்த கிறிஸ்தவ வீட்டில் வருவாங்க. ஏன்னா பையன் கணக்கில் பாஸ் பண்ணால் வந்து தான் ஆகணும், சொல்கிற பேச்சை கேட்டு தான் ஆகணும். இப்படி யோசிக்காமல் நம்ம ஏன் நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்கிறோம்? என்ன நேரம் பார்த்தாலும் என்ன ஒடுக்குறாங்க, என்ன கெடுக்குறாங்க, நம்மளெல்லாம் நசுக்கிறாங்களாக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். கிடையவே கிடையாது. நசுக்க நினைச்சாலும் முடியாது. ஏன்னா தேவ பக்தியோட சந்ததியோட கத்தர் இருக்கிறாரு. கத்தர் நம்ம காக்குறாரு. கத்தர் நமக்கு துணையாக இருக்கிறாரு. கத்தர் நமக்கு ஞானத்தை தர்றாரு. ஞானத்தையும் அறிவும் கத்தர் இடத்துல நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அவர்களோட 10 மடங்கு சிறந்தவர்களாக இருப்போம். வேண்டாங்கிறவங்க கூட நம்முடைய திறமையின் நிமித்தம் சாமர்த்திய நிமித்தமாக நம்ம உயிரோடு இருக்கிறோமான்னு பார்த்துக்குவான் பத்திரமா. ஏன்னா நம்ம இருந்தால் தான் அவனுக்கு நல்லா இருக்க முடியும்.